இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னோட குஷி தப்பே கிடையாது. அவக்கு கரெக்டா தான் இருக்கா. கரெக்டா தானே சொல்றா. நான் தானே அவளை விட்டுட்டு வந்துட்டேன். அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அவளை கட்டி பிடிச்சுக்கல, அவகிட்ட எதுவும் சொல்லல, அவளை பார்க்காமலே வந்துட்டேன். நான் உன்னை விட்டுட்டு வந்தது தப்புதான். ஆனா நான் அப்ப மனசால ரொம்பவே உறுதியா இருந்தேன். இனிமே அந்த வீட்ல உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ பாதுகாப்பா இருக்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நான் உன்னை விட்டு போனேன். அப்படியெல்லாம் ஒண்ணு போகல குஷின்னா. இது எல்லாமே நான் உன்னை அடையிறதுக்காக தான் மோகன் பண்ணேன். மோகன் ப்ளீஸ் ப்ளீஸ் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத மோகன். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத மோகன் ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. ஏய் போதும், இதோட நிறுத்திக்கோ தாமினி. இனிமே உன்னை போலீஸ் பாத்துப்பாங்க. கூட்டிட்டு போங்க இவள, கூட்டிட்டு போங்க. மோகன் இப்ப தாமினி ஜெயிலுக்கு போயிட்டா. அம்மாவால இனிமே உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், இதுக்கு மேல உனக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா அப்ப எல்லாரும் அவங்களதான் திரும்பி பார்ப்பாங்க. அதனால குஷி, நீ நிம்மதியாரு. இனி உனக்கு யாரும் எந்த தொந்தரவும் தர மாட்டாங்க. தவறுதலா வாய தவறி சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராதிகா ஆன்ட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாளா? என்னோட ஒய்ஃப் ராதிகா வீட்டுக்கு போயிட்டாளா? அதுவும் என்கிட்ட சொல்லாம? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா, பக்கத்துல. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தலைவலி வந்துருச்சான். ராதிகாக்கு தலைவலியா? ஏன் இதை யாரும் என்கிட்ட சொல்லல? அவளுக்கு தலைவலின்னு ஏன் என்கிட்ட இதை யாரும் சொல்லல? அவளுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்ல. நான் போய் அவளை என்னன்னு பாத்துட்டு வரேன். யுவன், என்ன பண்றீங்க? ஏன் ராதிகாவுக்கு தலைவலி வந்திருக்கு? ஒண்ணு இல்ல கண்ணா. ராதிகா இவனோட லவ் ஸ்டோரி அம்பிகாபதி, அமராவதி, லைலா மஜ்னுவோட ரொம்ப பெருசு. அப்புறம் யுவன் அவனோட ஒய்ஃப் ராதிகாவை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்றான். லவ் எப்பவுமே அப்படிதான். யார் லைஃப்ல காதல் இருக்கோ அவங்க லைஃப்ல எல்லாமே இருக்கும். அந்த காதல் இல்லாதவங்க கிட்ட எதுவுமே இருக்காது.